தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவி நீக்கப்பட்டார் ஸ்ரீதரன். நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன். அமைச்சின் வளாகத்தில் கத்தி கூச்சலிட்ட அர்ச்சுனா. 1000 ரூபாயால் தீர்ந்த முருகல். யாழில் நீதிமன்ற உத்தரவால் கடும் கோபம். போலீசாரை செருப்பால் அடித்த பெண். இனவாதமற்ற நாடு என்ற போலி பிரச்சாரம். அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு. தொடரும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அடாவடி. மௌனம் காக்கும் அமைச்சர். காதலியான காவல்துறை கான்ஸ்டபிளை கொடூரமாக கொன்ற கான்ஸ்டபிளுக்கு மரண தண்டனை. சர்வதேச மாணவர்களுக்கு கனடா விசா மோசடி குறித்து கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சியின் கொள்கைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான உள்நாட்டு முரண்பாடுகளை தொடர்ந்து யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்ட நிலையில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சபையில் இருந்து விலக மறுத்த ஸ்ரீதரனின் முடிவை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மூத்த ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் ஆதரவளித்தது கட்சியின் நீண்டகால நிலைப்பாடுகளுக்கும் தமிழ் வாக்காளர்களின் உணர்வுகளுக்கும் முரணானது என இலங்கை தமிழரசுக் கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. அவர் பதவியிலிருந்து விலக மறுத்ததை தொடர்ந்து ஒழுக்காற்று நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. எனினும் இந்த முடிவிற்கு ஸ்ரீதரன் இதுவரை பதில் எதையும் வழங்கவில்லை என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இல்ல வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது. நாரகன்பட்டியில் அமைந்துள்ள குறித்த வளாகத்தில் நேற்று அர்ச்சுனா எம்பி அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியுடன் கத்தி கூச்சலிட்டு அச்சுறுத்தியதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் வாகனத்தில் வந்த எம்பி வளாகத்திற்குள் நுழைய முயன்றுள்ளார். ஆனால் வாகன நிறுத்துமிடத்தில் வாகனம் நிறுத்துவதற்கான இடம் இருக்கவில்லை. ஆதலால் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டிடத்தின் அருகே இறங்கி வாகனத்தை வெளியே அனுப்புமாறு அறிவுறுத்தியுள்ளார். வாகனத்தில் இருந்தவர் எம்பி என்று அடையாளம் காணாததால் பாதுகாப்பு அதிகாரி அவ்வாறு தெரிவித்துள்ளார். அதனால் கோபமடைந்த அர்ச்சுனா எம்பியும் அவருடன் இருந்த பெண்ணும் அதிகாரியை கத்தி கூச்சலிட்டு மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகனத்திலிருந்து இறங்கிய அர்ச்சுனா பாதுகாப்பு அதிகாரியின் கழுத்தை பிடித்து, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த இடத்திற்கும் போக தனக்கு உரிமை உண்டு என்று கூறி அந்த அதிகாரியின் கையடக்க தொலைபேசியை தரையில் அடித்து நொறுக்கியுள்ளார். மற்ற அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார். பின்னர் அவர் மற்ற வாகனங்களுக்கு இடையூறாக தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு கட்டடத்தின் 18வது மாடிக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு முறைப்பாடு செய்துள்ளார். இருப்பினும் தனது தேவையை நிறைவேற்றி திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தனது தவறை ஒப்புக்கொண்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் சேதமடைந்த கையடக்க தொலைபேசியை சரி செய்ய 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு வெளியேறியுள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகை தொடர்பாக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதும் இந்த அரசாங்கமும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏனென்று தெரியவில்லை என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் கவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கடற்றொழில் அமைச்சரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் நினைத்திருந்தால் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்தியிருக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபடுகின்ற தமிழக கடற்றொழிலாளர்களின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்க விடயமாக உள்ளது. குறித்த விடயத்தை யாரிடம் முறையிடுவதென்று தெரியவில்லை. தொடர்ச்சியாக இந்திய கடற்றொழிலாளர்களின் வருகையும் அடாவடித்தனமும் வடபகுதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கடற்றொழில் அமைச்சர் குறித்த விடயத்தில் மௌனமாக இருக்கின்றார் என தெரிவித்தார். அனுர அரசாங்கமும் இனவாதமற்ற மதவாதமற்ற நாட்டை கட்டியெழுப்புவதாகவும் தங்களது ஆட்சியில் இனவாதம் மதவாதம் என்பதற்கு இடமில்லை என்ற வகையிலும்
போலி பிரச்சாரங்களை செய்கின்றனர் என்றும் டெலோ தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அக்கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுஷ்டிக்கும் போராட்டத்திற்கு டெலோ கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவுள்ளது. உண்மையிலேயே இலங்கை சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் கடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சுதந்திரம் என்பது பேச்சளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இலங்கை தீவில் சிங்கள மக்களுக்கு தான் அந்த சுதந்திரம் கிடைக்கப் பெற்றது. ஏனைய இனங்களுக்கு அந்த சுதந்திர காற்று என்பது சரியாக கிடைக்கவில்லை. அடக்குமுறைக்குள் இருக்கின்ற இனமாகவே ஈழத்தமிழர்கள் தொடர்ந்தும் இருக்கின்றார்கள். சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற நோக்கமாக நாங்கள் தமிழ் மக்கள் என்ற வகையில் இதுவரை சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை என்ற விடயத்தை அனைவருக்கும் தெரிவிக்கவே முயல்கின்றோம் என தெரிவித்தார். யாழில் தன்னிடம் இருந்த 8 வயது குழந்தையை தனது கணவரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் ஆத்திரமடைந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரி மீது தனது காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்தே பெண் ஒரு போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். போலீஸ் அதிகாரியை தாக்கிய பெண் போலீஸ் கடமைக்கு இடையூறு விளைவித்தல், காயங்களை ஏற்படுத்துதல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 36 வயதுடைய ஐங்கரன் பவிதா என்ற அந்த பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தனது இளம் காதலியான கான்ஸ்டபிளின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்ததற்காக ஒரு கான்ஸ்டபிளுக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி மரண தண்டனை விதித்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் மீது வழக்கு தொடுத்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளன என்றும் இறந்தவரின் உடலில் காணப்பட்ட 47க்கும் மேற்பட்ட கடுமையான காயங்களை கருத்தில் கொண்டு இந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவரின் மிகவும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட மற்றும் வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயல் என்றும் தீர்ப்பளித்த நீதிபதி தண்டனையை அறிவித்தார். இருப்பினும் விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சாட்சியமளித்த பின்னர் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவரை உடனடியாக கைது செய்வதற்கான திறந்த பிடியாணையையும் நீதிபதி பிறப்பித்தார். சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி 7, 2013 அன்று காலை 7 மணியளவில் கொழும்பு புறக்கோட்டை லோட்டஸ் சாலையில் உள்ள லங்கா டெலிகாம் நிறுவனத்திற்கு எதிரே உள்ள மேம்பாலத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயசிங்க முதியன் சலாகே நிலந்த புஷ்பகுமாரவால் இந்த கொடூரமான கொலை செய்யப்பட்டது. அப்போது கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த இறந்த ஹெரத் முதியன் சலாகே நதிஷானி மதுபாஷிகா சமரசிங்க இந்த பாலத்தில் பணிக்காக பயணித்து வருவதை முன்கூட்டியே அறிந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அங்கு காத்திருந்து அவள் வந்தபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை பயன்படுத்தி அவரது தொண்டையை அறுத்து அவரது மார்பு மற்றும் முகம் உட்பட உடலின் பல பகுதிகளில் தாக்கி அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டியதாக நேரில் கண்டவர்கள் உறுதிப்படுத்தினர். தான் கொண்டு வந்த விஷ போத்தலின் ஒரு பகுதியை அவர் வாயில் ஊற்றி மீதியை குடித்தார். அந்த நேரத்தில் அவரை சுற்றியுள்ளவர்களை நோக்கி கத்தியை காட்டி தனது அருகில் வர வேண்டாம் என்று மிரட்டினார். அவர்கள் இருவரும் காவல் பயிற்சி கல்லூரியில் ஒன்றாக பயிற்சி பெற்றனர். மேலும் 2009ஆம் ஆண்டு கொஸ்லந்த காவல்துறையில் பணியாற்றிய போது காதல் உறவை வளர்த்துக் கொண்டனர். திருமணம் செய்து கொள்ளும் நம்பிக்கையில் இருதரப்பினரின் உறவினர்களின் ஆசீர்வாதத்துடன் பிபில பகுதியில் 43 ஃபர்ச்சஸ் நிலத்தை வாங்கியது தெரியவந்தது. இருப்பினும் திருமண உறுதிமொழிகள் சட்டப்படி இல்லை என்றும் பிரதிவாதியின் குணம் நன்றாக இல்லை என்றும் கூறி இறந்தவரின் தாயார் பின்னர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் விசாரணையின் போது பிரதிவாதி கொலைக்கு சில நாட்களுக்கு முன்பு கத்தி மற்றும் விஷப்பூத்தலுடன் காதலியின் வீட்டிற்கு சென்று அவரது தாயாரை மிரட்டியதாகவும் தெரிய வந்துள்ளது. மேம்பாலத்தில் அவரை சந்தித்தது உண்மைதான் என்றாலும் அவர் அங்கு சொன்னதால் வருத்தமடைந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பது தனக்கு தெரியாது என்றும் பிரதிவாதி நீதிமன்றில் கூறினார். இது தண்டனையிலிருந்து தப்பிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை என்று நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். மிகவும் கடினமான குடும்ப பின்னணியிலிருந்து வளர்ந்த இறந்தவர் ஒரு நல்ல மாணவி என்பது சாட்சிய பரிசோதனையின் போது தெரிய வந்தது. ஆனால் உயர்கல்வி பயின்று வந்து தனது 2 தம்பிகளையும் தாயையும் கவனித்துக் கொள்வதற்காக தனது பல்கலைக்கழக கனவை ஒதுக்கி வைத்துவிட்டு காவல்துறையில் சேர்ந்தார். தந்தையை இழந்த பிறகு குடும்ப சுமையை ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்பு அவர்
தனது குடும்பத்தின் பசியை போக்க செங்கல் வெட்டுவது போன்ற சிறிய வேலையை செய்திருந்தார். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக முன்னிலையான வழக்கறிஞர் முதற்கட்ட விசாரணைகளை நடத்திய கோட்டை காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணை வழங்கிய போது பயண தடையை பெற சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் இது அவர் நீதிமன்றத்தை தவிர்க்க வழிவகுத்ததென்றும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். கனடாவின் குடியேற்ற அமைப்பு சமீபத்தில் சர்வதேச மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு விசா மோசடிகள் மற்றும் போலி முகவர்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்போது மாணவர்கள் கல்வி அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி அனுமதி பெறுவதற்கான கட்டணம் $150 என IRCC குறிப்பிட்டுள்ளது. விண்ணப்பத்தில் வழங்கப்படும் அனைத்து தகவல்களுக்கும் மாணவர்கள் பொறுப்பானவர்கள். தவறான தகவல் வழங்கினால் விசா மறுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் வரை கனடாவிற்கு நுழைய தடை விதிக்கப்படலாம். சர்வதேச மாணவர்கள் வெற்று படிவங்களில் கையொப்பமிடாமல் அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து பணம் செலுத்திய ரசீதுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.